முதல்ல வந்து வைரம் தான் கணக்கு, தங்கங்கிறது கணக்குல வைரம் தான் கணக்கு. நாங்க வந்து ஒரு நெக்லஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். ஒரு வைர நெக்லஸ் நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே 10 லட்சம் வாங்கி என் பொண்ணுக்கு வச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2வது வைர நகை நீங்க கொடுக்கணும். 2வது வைர நகை வைர வளையல், அதோட மதிப்பு 15 லட்சம். அது கொடுத்தா தான் கல்யாணங்கிற மாதிரி பேசுறாங்க. உங்க இதுல வந்து நகை கொடுக்க மாட்டீங்க? தங்க நகைங்கிறது கணக்கு இல்லைங்க சார், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நகைங்கிறது எங்க இதுல வந்து வைர நகை தான் கணக்கு. நீங்க எவ்வளவு நாள் அலைன்ஸ் பாக்குறீங்க? நாங்க 3 இயர்ஸா பாக்குறாங்க சார். 3 வருஷமா பார்த்து அமையலையா? எல்லாமே இந்த நகையினால தான் சார் பிரச்சனை. ஓகே. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 25 வயசுங்க சார். ஓகே. பொதுவா 3 வருஷமா பாக்குறீங்கப்போ 28 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் வீடுகளையும் மோஸ்ட்லி நினைப்பாங்க. நீங்க உங்க சமூகத்துக்குள்ள பாக்குறதுனால அது கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வெளியில போனா இன்னும் அலைன்ஸ் அமையும் நினைக்கிறீங்களா? எனக்கு எந்த இது சமூகம்னாலும் ஓகேங்க சார். எங்க வீட்டுல அவங்க ஒத்துக்கறனால எங்க சமூகத்துக்குள்ள தான் சார் பாக்குறோம். அவங்க எங்க சமூகத்துல வைரம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, புரியுது உங்க இதுல தான் வைரம் கேக்குறாங்கன்னு புரியுது, உங்களால செய்ய முடியலன்னு தெரியுது. அப்போ அதுல இருந்து அடுத்த லெவலுக்காவது நீங்க நகரலாம் தான், நீங்க அதுலயே நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். அது வந்து வீட்டுல பெரியவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னு பாருங்களேன். பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்குது. இப்போ நீங்க 28 வயசு வரைக்கும் கூட என் பொண்ணு கல்யாணம் ஆகாம என் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் நீங்க வெயிட் பண்ணி காலம் தாழ்த்தி ஒரு 30 வயதை தொடும்போது, ஐயோ 30 வயசு ஆயிடுச்சா, பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையோ, ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்கிற சூழல் வரைக்கும் போகாம 28 வயசுல ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி உங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்கள கூட பார்க்க ரெடியா இல்லைன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? தங்கமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், பையன் பொண்ணு மட்டும் கொடுங்கன்னு கேட்டோம்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கோ அதனால பொண்ணு வந்து நகை வேண்டான்றாங்களோ அப்படி சொல்றாங்க சார். எங்க பையன் பிஎஸ்சி முடிச்சான் சார். முடிச்சுட்டா பிடெக் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனால் படிக்க முடியல, அப்படியே விட்டுட்டான். எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணார் சார். பிஸ்னஸ்ட்டு லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா பேக் பெயின் வந்துருச்சு. வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க ஏமாற்றிட்டாங்க. அதனால அவரால் கண்டினியூ பண்ணி அந்த பிஸ்னஸை பண்ண முடியல, நஷ்டமாகி போச்சு. அந்த டைமில் 2 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் சார், காலேஜ் பண்ணோம். எங்கள் பெரிய பையன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். வடபழனியில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது வர்தா புயல் வந்துச்சு சார். வரும்போது அந்த ஃபுல்லாக எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. சொந்த வீடு மட்டும்தான் இருந்தது. இருக்கும்போது பையன் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா 27 வயசாச்சு சார். போகும்போது என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் பையன் மீடியாவிலையும் ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்காங்க, பொண்ணு கொடுக்க முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், பையனை ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருக்கேங்க, உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம். எனக்கு 2 பையன், உங்கள் பொண்ணை வந்து என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், தங்கம் எதுவுமே வேண்டாம், உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டோம், எந்த வேலையும் செய்யாது, நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது. நான் சொன்னேன், நான் வேலைக்காரி மாதிரி உங்கள் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு கண்ணில் எந்த கண்ணீர் வராமல் நான் பார்த்துக்கிறேன், அது மாதிரி சொன்னேன் சார். சரின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பையனோட இது பிஸ்னஸ் போயிடுச்சு. அப்போ எல்லாருக்குமே நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு சார். ஆன ஒன்று கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்து அதே நினப்பில் இருந்துட்டு வேண்டான்னு மேரேஜ் 30 வயசு ஆச்சு சார். 30 வயசு ஆன உடனே ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வந்துட்டோம். சொந்த விடவே விற்கிற நிலமையில வந்துட்டோம் சார். வந்துட்ட உடனே பொண்ணு அமையல அவனுக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு 532 சுகர் இருக்குது. என் பையனுக்கு பொண்ணே கிடைக்கலன்னா அவர் மெடிசனே எடுத்துக்க மாட்டேன்றாரு சார். மெடிசனே எடுத்துக்க மாட்டேன்றாரு. என் பையன் படித்தான், பிஸ்னஸ் பண்ணான், கிரைம் போலீஸுக்கு படித்தான், மீடியாவுக்கு போனான், எல்லாம் போனான். இவங்க ஃபாரின் போனோம், எல்லாம் போகணுன்றாங்களா? ஏன் தமிழ்நாட்டில் உள்ள மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றீங்க? வசதி வாய்ப்புகள் வேணும்னு கேட்குறீங்கல்ல, ஏன் தமிழனை வாழ வைங்க. தமிழான்னு வந்துட்டு தமிழனை வாழ வைங்க. ஃபாரின் மாப்பிள்ளைக்கு போறீங்களே நீங்க, அங்க போனாலும் தமிழ்நாட்டுக்கு இங்க தான் நீங்க வந்தாகணும். 36 சார். பொண்ணே வேணான்ட்டேன் சார். கல்யாணமே எனக்கு வேணாம். எப்ப இருந்து பாத்தீங்க? நான் அவனுக்கு 27 வயசுல இருந்து பாக்குறேன் சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு பொண்ணே வேண்டாம், எனக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்காதீங்க, தம்பிக்காவது பார்த்து கல்யாணம் முடிங்கன்னு சொல்றேன் சார். என் பெத்த மனசு எங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? எங்களுக்கு பெத்த மனசு எப்படி இருக்கும் சார்? நல்ல பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கோமான்னு பாருங்க. உங்க பொண்ணை கண்கலங்காம நாங்க வளர்க்குறோமா பாருங்க. எங்க பையங்க ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே தாங்க இருக்காங்க அவன் சம்பாதிக்கணும்னு. பராசக்தியில சொன்ன மாதிரி ஓடினேன் வாழ்க்கை எல்லைக்கே ஓடின மாதிரி ஓடுறாங்கங்க. அவங்களால முடியற வரதான் அவங்களால சம்பாதிக்க முடியும்.